போகிறார். கோபம் இரண்டாவது தான். முதலாவது ஆண்டவர் நம் செய்கிற காரியத்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது அவர் கோபப்படுகிறார் என்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு சொல்லுறாங்களே தவிர, முதலாவது அவர் மனம் உடைந்து போகிற ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் மனம் உடையும் அப்படின்னா, அவர் நம்மை நேசிக்கிறதுனால அவர் நமக்கு மனம் என்ன பண்றோம் உடைக்கிறோம். நம்மளே என்ன பண்றோம், அவர் மனசை உடைக்கிறோம். அவர் மனம் உடைந்து அவர் கோபப்பட்டு மோசேயிடம் சொல்லுகிறார், போ, ஜனங்கள் அவர்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். அவ்வளவு பெரிய காரியத்தை செய்த ஆரோனின் குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வதிப்பாரானால், இன்னைக்கு உங்களே என்னை ஆசீர்வதிக்கிறது லேசான காரியம். அல்லேலூயா. ஆமென். அவ்வளவு பெரிய காரியத்தை செய்த ஆரோனுடைய குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிக்கிறாராங்க. மனம் உடைஞ்ச பாருங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல நீங்க ஒவ்வொரு காரியத்தை வேலை செஞ்சு இந்த ப்ரமோஷன் டைம்ல நிற்கும் போது, இந்த வேலையை நான் செய்யல இன்னொருத்தர் தான் செஞ்சாலும் நமக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவு வேதனையா இருக்கும் இல்லையா? எனக்கான ப்ரமோஷன், எனக்கான ஊதியம், எனக்கான அங்கீகரிப்பு. அவன் இவ்வளவு பெரிய அங்கீகரிப்பு உள்ள தெய்வத்தை நீ சொல்லணுமா இல்லையா? அவன் ஆசாரியன் என்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஜனங்கள் கோத்திரமா பாளையம் இறங்கும் போது ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு பின்பாக மோசே இருப்பார். மோசேவுக்கு பின்பாக ஆரோன் இருப்பார். ஆரோனுக்கு பின்பாக யூதா இருப்பார். அல்லேலூயா. மோசேவுக்கு பின்பாக இருக்கிற ஒரு பெரிய ஸ்தானத்தை இந்த ஆரோனுக்கு கொடுத்தார். ஆனா இந்த ஆரோன் என்ன பண்ணிட்டான்? தாங்களே கெடுத்துக் கொள்ளும்படி ஜனங்களை அசிங்கமான அருவருப்பான இடத்திலிருந்து ஜனங்களை தெய்வத்தை விட்டு விலக்கின ஒரு மனிதனை ஆண்டவர் சொல்றார். அவனே அல்ல, அவருடைய சந்ததி என்ன பண்ணுவாங்க ஆசீர்வதிப்பேன் சொல்றார். அல்லேலூயா. அவருடைய சந்ததியை நான் நினைத்திருக்கிறேன். வேதம் சொல்கிறது, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். என் நினைவுல, என் அப்பா நினைவுல நான் இருக்கிறேன் பாருங்க. அவன் ஏசப்பாவுடைய நினைப்புல நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமான ஆளுங்க இல்லையா? அல்லேலூயா. ஒரு எம்எல்ஏ உடைய மனசுல நம்ம பேர் தெரிஞ்சு நம்ம எவ்வளவு பெருமைப்படுறோம். இன்னைக்கு ஒரு சாதாரண கவுன்சிலர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோமா? சந்தோஷப்பட மாட்டோமா? சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு கவுன்சிலர் தெரியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு கவுன்சிலர் தெரியும். அவன் அப்ப வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அவன் நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலரையும் ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர். என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் ஒவ்வொருவரையாய் பேசுறாங்க. ஒவ்வொருவருக்கிட்டையாய் பேசுறார். ஒரு நாளும் நம்மை அப்படியே விட்டுட்டு போகிற ஒரு தெய்வத்தை நீங்களும் நான் ஆராதிக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளும் அப்படியே விட்டுட்டு போகிற ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. தொடர்ந்து இந்த ட்ராக்ஸ் ஊழியத்தை நாம் செய்கிறோம். ஒரு பெரிய வாரம் எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க. தொடர்ந்து இந்த ட்ராக்ஸ் ஊழியத்தை நான் ஆபீஸ்ல அந்த பிரேக் டைம்ல நான் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த எங்களுடைய ஆபீஸ்ல எல்லாருமே இஸ்லாமியர்கள். அப்போ என்னுடைய ஜபத்துல இன்னொன்னு ஆண்டவர் உமோடு கூட நான் இணையணும் அப்படின்னு சொல்லி நான் உபவாசித்து பல வருஷம் ஆகுது. உபவாசமே பண்றது கிடையாது, ஜபம் பண்ணுவேன் அவ்வளவுதான். ஆனா உபவாசிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் சொன்ன உபவாசிக்கணும். உபவாசம் தான் நம்மை கர்த்தருக்குள்ள இன்னும் நல்ல நம்மை நெருங்க விடும். ஆண்டவருடைய ரகசியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நேற்றைய தினத்துல இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு தான் நாங்க சாப்பிட்டோம். இங்க நான் காலையில இருந்து சாப்பிடாம உபவாசத்துல இருந்தேன். இப்ப பாருங்க, காலையில ஒரு 10 மணிக்கு நான் உட்கார்றேன் ஜபத்துல. ஒரு 3 பாட்டு நான் பாடி கை தட்டி பாடி ஆராதனை செய்து நம்ம வேதம் வாசிக்கலான்னு போறேன். இல்ல இன்னொரு பாட்டு பாடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 5வது பாட்டு நான் பாடிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியாது அப்படின்னு சொல்லி. நான் யோசிக்கிறேன், எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியாது. என்ன ஆண்டவரே இது? எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியாது. இது என்ன ஆண்டவரே? இது என்ன ஆண்டவரே? இது என்ன ஆண்டவரே? எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியாது. இது என்ன ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை ஏன் தரீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் இந்த செஸ்ஸோடைய ஆப்ல தங்கச்சிக்கு தெரியும். இந்த செஸ்ஸோடைய கேம்ல நான் சுவிசேஷம் ஒரு விஷயத்த சொன்னேன். தெரியுமா? ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சுவிசேஷம் சொன்னேன். அப்போ கொஞ்ச நாளா நான் சொல்றேன், அது அந்த பக்கத்துல இருந்து என்ன வரல, ரெஸ்பான்ஸே வரல. நல்லா கவனிங்க, சுவிசேஷம் என்கிற ஒரு
பாரம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லி இருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். சுவிசேஷம் என்பது சொல்லணும், ஆஷா சொல்லக்கூடாது, லெகுவாய் சொல்லணும். சொல்றதுதான் நம்ம வேலை. அதை சரியாய் நம்ம சொல்லிட்டு அவங்களுக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பாஸ்டரியா போன வாரத்துல சொன்னது, நான் ஆசீர்வாதமா இருப்பது எனக்கல்ல, மற்றவருக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பது. பணத்துல மாத்திரம் இல்ல, சத்தியத்தை பகிர்ந்து அளிப்பதிலையும் அது இருக்கிறது. அல்லேலூயா. சத்தியத்தை நான் சொல்லணும். வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ எல்லாத்தையும் இங்கிலீஷ் தெரியாதுன்ற வார்த்தையை கேட்ட உடனே அப்போதான் எனக்கு தோணுது, நான் சொன்ன ஆளுங்க எல்லாருமே பிரான்ஸ் தேசத்து ஆளுங்க, ஸ்பெயினோட சேர்ந்தவங்க, லித்துவேனியா, அல்ஜீரியா, குவைத், கத்தார் தேசத்துல இருக்கிறவங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, இவங்களுக்கு எல்லாருமே என்ன தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு தேசத்தினுடைய வரைபடத்தை எடுத்து, அந்த லிஸ்டை எடுத்து, அந்த தேசத்தினுடைய அபிஷியல் லாங்குவேஜ் எல்லாத்தையும் நான் தேடினேன். பாருங்க, அபிஷியல் லாங்குவேஜ் தேடும் போது ஒவ்வொரு தேசத்துக்கும், பிரான்ஸுக்கு வந்து பிரெஞ்சா இருக்கிறது, ஸ்பெயினுக்கு வந்து ஸ்பானிஷா இருக்கிறது, அதனுடைய செகண்ட் லாங்குவேஜ் நான் பார்த்தேன். அப்போ ஒவ்வொரு வரைக்கும் நான் பார்க்கும்போது ஒரு துருக்கி நாட்டை சேர்ந்தவனுக்கான ஒரு நேற்று தினம் மாத்திரம் ஆண்டவருடைய பெரிய கிருபையில 25 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நான் கை தட்டியான வாய்ப்பு பார்த்துக்கலாம். வெவ்வேறு தேசத்தினுடைய லாங்குவேஜ்ல சொல்ல, துருக்கியில 2 பேருக்கு சொன்னேன் லாங்குவேஜ், போய் சொல்ல, அவங்களை உற்சாகப்படுத்தும்படிதான் அந்த விஷயத்தை நான் எடுத்து வந்திருக்கேன். அந்த டெஸ்டிமனி பாக்ஸ் ஓபன் பண்ணுப்பா. டெஸ்டிமனி ஃபோல்டர்ல நீங்க பாருங்க, துருக்கியில நாங்கள் சொன்னோம், சவுதியில நாங்கள் சொல்லி இருக்கிறோம். 5 பாயிண்ட் தான். ஏன் மனிதன் தெய்வத்தை விட்டு பிரிந்தான், எதனால் அவர் நமக்காக பலியானார், அவர் 3ஆவது நாள் உயிர் தெரிந்தார், இன்னைக்கும் நமக்காக ஜீவிக்கிறார், ஏன் நம்ம பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு 5 பாயிண்ட் தான். ஏன்னா அவன் பெரிய பேரகிராஃபா போட்டா அவன் வெறுத்து ஒதுக்கிட கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு முதலாவது பேசும்போது இங்க பாருங்க, துருக்கியில நான் சொல்லி இருக்கிறோம் பாருங்க, துருக்கி லாங்குவேஜ்ல, இது துருக்கியோட லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல போடும்போது அவனுக்கு புரியல, அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து அப்படியே அடுத்த ஸ்கிரீன் வைப்பா. இங்க பாருங்க, துருக்கியில இவன் பேர் வந்து அப்லிமேட்டா. இவன் வந்து ஒரு இஸ்லாமியர், ஒரு மார்க்கத்துல இருக்கிற ஒரு வாலிபன். இவனுக்கு வந்து துருக்கி தெரியும், இந்தோனேஷியா தெரியும். அதனால ஆரம்பத்துல இங்கிலீஷ்ல பேசும்போது அவன் பதில் அளிக்கல. அவனுடைய தேசத்தினுடைய ஐடியில பார்க்கும்போது அவன் இந்தோனேஷியால இருந்தான். அப்போ இந்தோனேஷியால போயிட்டு இந்தோனேஷியா டிரான்ஸ்லேட்டர் போட்டு அவனுக்கு நான் குட் மார்னிங் சொல்லும் போது அவன் ரிப்ளை பண்ணும்போது அப்பதான் தெரியும் என்ன பண்ணுவான், இந்தோனேஷியாவுக்கு தெரியும் இவனுடைய தேசம் என்னது, இந்தோனேஷியா, இவனுடைய மொழி என்னது, இந்தோனேஷியான்னு சொல்லி இந்தோனேஷியால டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு இதற்கு நாங்கள் பேசணும். தொடர்ந்து அவன் என் கூட ரொம்ப வாக்குவாதமா இருந்தது. அதை லெகுவாய் பேசி அவன் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்னொரு ஸ்லைடு திருப்புவா. இதுல பாருங்க, இந்த பொண்ணு எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க என்று நான் நினைக்கிறேன், நாட் ஷூர். ஆனா எல்ஜிபிடி கம்யூனிட்டி, இந்த அக்வா டைல் அப்படின்ற எலக்ட்ரீஷியன், இது வந்து ஒரு பெண்மணி. நல்லா கவனிங்க, இவ வந்து ஒரு பெண். எந்த தேசத்துல இருக்கிறா தெரியுமா? இவ லண்டன் பகுதியில இருக்கிறா. அல்லேலூயா. இவ லண்டன் தேசத்துல இருக்கிறா. இவ பேசுறது ரொம்ப அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ், ரொம்ப அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ். சாதாரண இங்கிலீஷ்க்கு புரியாது. அப்போ இவன் ஆண்டவரை பத்தி சொல்லும்போது ரொம்ப அசிங்கமா இங்கிலீஷ் வார்த்தையில என்ன திட்டினா, இது கேம் விளையாட இடத்துல நீ எதுக்கு மதத்தை பார்க்கணும்னு சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப டீசெண்டா பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், ஆண்டவர் நமக்கு இயேசுவை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லும்போது இயேசுவுக்கு நல்ல ஒரு முடி இருக்கும்னு சொன்னாங்க. பாருங்க, போட்டுருக்கா பாருங்க, முடி இருக்கும், அவருக்கு அது இருக்கும், இது இருக்கும், இந்த பகுதி நல்லா இருக்கும், அந்த பகுதி நல்லா இருக்கும், கேலி கிண்டல் செய்யுது. அப்ப நான் தொடர்ந்து இயேசுவை நீங்கள் நம்பணும்னு சொல்லி இந்த இதுதான் அதுக்கான காஸ்பிள், 9 பாயிண்டான காஸ்பிள் இதுதான். இதை நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லும்போது அது பாருங்க, proselytizing, இந்த வார்த்தையை நான் என்னன்னு பார்த்தேன் கூகுள்ல. இங்க பாருங்க, proselytizing அப்படின்னா proselytizing உடைய அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னா, நீ தொடர்ந்து இப்படி சொன்னா இந்த 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 கேம் உடைய வெப்சைட்ல நான் ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே நான் இதெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா இவங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவ நாடு தான், லண்டன் தேசம் தான். அங்கிள் அடிக்கடி சொல்லுவாங்க நல்ல செழிப்பான தேசம். ஆனா இதை நான் சொல்லுவேன் சோதோம் குமாரா தேசம் அங்கிள் அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைடு திருப்புப்பா. இது பாருங்க, அரபிக்ல நாம பேசணும். அரபிக்ல ஒரு மனிதன் வந்து, அதாவது ஈரான் தேசத்துல இருந்தான். ஈரான் தேசத்துல அவனுக்கு இங்கிலீஷ்ல போடும்போது அவன் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணல. அப்போ அரபிக்ல போட்டோம். ஈரானுடைய தாய் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா பர்ஷியா லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் பர்ஷியால போட்டோம்.
அவன் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணல. அரபிக்ல போட்டவனே அரபிக்ல ரிப்ளை பண்ணா, அரபிக்ல பேசும்போது அவன் சொல்லி அரபிக் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேசும்போது இங்கிலீஷ்ல ஒரு பெரிய விஷயத்த ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தொடர்ந்து சொன்னோம். இஸ்லாமியர்கள் தாங்க அதிகமா, நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது, அவ்வளவு பேர் யாரை ஏற்று இருக்கிறான் இஸ்லாம். எனக்கு தெரியும் இயேசுவை தெரியும், ஆனா we probably follow Muhammad, Prophet Muhammad, இஸ்லாமிய மார்க்கத்தை தான் நாங்க பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வேதனையா இருந்தது. ஒரு சிலர் அமெரிக்கா தேசத்துல எல்லாம் பேசும்போது அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டா நீங்க பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அது மாதிரி அநேக ஒரு சில கான்வர்சேஷன் நாங்க பேசிட்டே வரும்போது இதுக்காகவே ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த கொரோனா டைம்ல நம்ம பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து தேசத்துக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு நம்ம கையில விழுந்து இருக்கிறாரு. இதை கெட்ட வழியில நம்ம பயன்படுத்தலாம், நல்ல வழியில என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம். ஈரான்ல போய் நான் இயேசுவை சொல்ல முடியுமா? ஈரான்ல போய் நான் இயேசுவை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன ஜெயில போட்டுருவான். ஆனா பாருங்க, இதுல இருக்கிறவங்க அவங்க ப்ராஃபிட் முகமது ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா இயேசு யாருன்னு தெரியும், ஆனா அவங்க என்ன பண்ணல, அதை பின்பற்ற முடியாது. அவங்க நல்ல ஒரு தீர்க்கதரிசின்னு தானே எனக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ரியாஸ்ங்கிற ஒரு மனிதன் சொன்னான். இது மாதிரி அநேகருடைய வாழ்க்கையில இயேசு யார் என்பதை காண்பிக்க வேண்டியது ஒவ்வொரு மனுஷனுடைய கொடுக்கப்பட்ட பாரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசப்பா பத்தி நம்ம சொல்லணுங்க. யார் என்ன நினைச்சா என்ன, அவன் சொல்றான், ஆயிரம் சொல்லுவான். அல்லேலூயா. நம்ம எந்த நோக்கத்துக்காக சொல்றோம்? அவன் போறான் ஒரு இடத்துல, ஒரு சாக்கடை இருக்கு, ஒரு பாதாளம் திறந்து கிடக்கு, ஒரு பள்ளம் இருக்கு. என்ன சொல்லுவோம்? எப்பா நீ அந்த வழியா போகாத, எந்த வழியா போ, இந்த வழியா போ. நாங்க சொல்றோம் நல்ல வழியில நாங்க போறோம், இந்த நல்ல வழியில வந்தா நீ நல்லா இருப்பேன்னு சொல்றோம். அல்லேலூயா. இந்த நல்ல வழியில போனா நீ நல்லா நேர்த்தியா இருப்பேன்னு சொல்றோம். இந்த வழியில போனா ஏன்டா எங்களை மதம் மாத்திரிக்கும் போது வேதனையா இருக்கும். இன்னைக்கு நல்ல வழியில போவாம நாசமான வழியில போனதுனால்தான் இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாரும் இறந்து போகிறாங்க. ஐயா, வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற வாலிபர்கள் எல்லாம் இன்னைக்கு மரித்து போகிறதற்கு காரணம் என்ன? வாழ்க்கை தார்மாராய் போகிறதற்கு காரணம் என்ன? நீங்கள் வேறு வழியாய் போகிறீர்கள். வேறு வழியாய், அந்த வழியில பணம் தெரியும் பெருசா, அந்த வழியில உயர்வு தெரியும் பெருசா, அந்த வழியில போஸ்டிங் தெரியும் பெருசா, அந்த வழியில அழகு தெரியும் பெருசா, அந்த வழியில உங்களுக்கு கலர் தான் தெரியுமே தவிர உங்களுக்கு சத்தியம் என்பது தெரியாது. அல்லேலூயா. இயேசுப்பா பாத கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும், கொஞ்சம் வாழ்க்கை நவராத மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வாழ்க்கை கடினமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா தொடர்ந்து போய் பாருங்க, உங்கள மாதிரி என்ன மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஒருத்தரா இருக்க முடியாது. அல்லேலூயா. அதான் இயேசு. இதை நான் இன்னும் பண்ணணும்னு நான் விரும்புறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். துருக்கியில பேசணும். இந்தியாவில் ஒருத்தன் சயூன் என்கிற ஒரு மனிதன் பாருங்க, தொடர்ந்து பேசிட்டே வந்து அவன் இமாமா இருக்கிறான். பாஸ்டர் சயூன் என்கிறவன் மசூதியில இமாமா இருக்கிறவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா. இமாமா இருக்கிறவன் அவன் சொன்னா, we are the people who follower of Islam அப்படின்னு நெருப்பு விட்டான். அப்படியே we are the people of Islam. நான் சொன்னேன், இல்ல இயேசு மெய்யான ஆண்டவர் ஐயா, நீ நம்பிப்பார். உன்னுடைய குர்ஆன்ல மரியம் என்கிற புத்தகத்தை நீ வாசித்து பார். இயேசு என்கிற பெயர் தான் அதிகமா குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கு, அதை நீ வாசித்து பார். இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா அல்லாஹ் தானே பெரியவர். நான் சொன்னேன், அல்லாஹ் அவரோடு பேசி இருக்கிறாரா? இயேசு பேசுவாரா? இயேசு பேசுறார். அல்லேலூயா. இயேசு எங்களோடு பேசி இருக்கிறார். இன்னைக்கு நான் சொன்னேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ மெய்யான தெய்வத்தை எனக்கு காண்பிக்கல, ஆனா நான் மெய்யான தெய்வத்தை உனக்கு நான் சொல்றேன் பாரு, உன்னை ஆசீர்வதிக்க தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னை மெய்யான பாதையில் அவர் அழைக்க விரும்புகிறார். அதனாலதான் இன்னைக்கு உன்னை சொல்ல வைக்கிறார். எப்பா சயூன், நீ மாறு, நீ மனம் திரும்பு அப்படின்னு சொன்னேன். லெட்ஸ் சீ அப்படின்ட்டு போயிட்டான். அவன் தொடர்ந்து சுவிசேஷத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம். நீயும் வாசிக்க. 2 தீமோத்தேயு 2:3. நீயும் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. 4 வாசிங்க. எவன் நல்ல கவனிங்க. தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் ஏற்றவனாய் இருக்கும்படி
பிழைப்புக்கு அடுத்த அலுவலகங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். தேவையில்லாத காரியத்துல நீங்கள் போகும்போதுதான் நீங்க சிக்கிக் கொள்ளுவீங்க. நீங்க தேவையில்லாத காரியத்துல ஈடுபடும் பொழுதுதான் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். ஒரு நல்ல ஒரு மிலிட்டரியில இருக்கிற ஆளு அவனுடைய காரியத்துல அவன் சரியா இருப்பான். காலையில எழுந்திருப்பான், எக்ஸசைஸ் பண்ணுவான், நல்ல புரோட்டீனான ஆகாரத்தை சாப்பிடுவான். ஒரு தேசத்திற்கு சண்டை போடுறவனே எப்படி இருக்கிறான்? உண்மையா இருக்கிறான். அப்ப ஆண்டவருக்காக இந்த பிரபஞ்சத்துல ஜெயிக்கிறவர்களா நீங்களும் நானும் மாறி இருக்கும் போது, இயேசுவின் பக்கம் தஞ்சமாய் நம்ம இருக்கும் போது, ஒரு சில காரியத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும், ஒரு சில காரியத்தை நாம் தொடர்ந்து பின்படுத்த வேண்டும். அடுத்த வருஷம் பாருங்களேன், 5வது வருஷம் வாசிமா. மேலும் ஒருவன் மலியுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். நான் சரியாய் செய்யும் போதுதான் அந்த மல்யுத்தத்துல என்னால் பேயை ஜெயிக்கிறது தெரிஞ்சாச்சு. எது வழி என்பது எனக்கு தெரிந்தாயிற்று. இயேசுதான் தெய்வம் என்று எனக்கு தெரிஞ்சாச்சு. எதனால இயேசு எனக்காக மரித்தார் என்பது தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு நான் இன்னும் ஜெபிக்காம இருக்கும்போது, ஆமா நம்ம வாழ்க்கையில அநேக வாலிபர்கள் இறந்து போறாங்க, பாக்குறோம், உணர்றோம், ஆனா ஜெபிக்க மாட்டோம். அநேக தவறான காரியத்துல போறாங்க, பாக்குறோம், உணர்றோம், ஆனா ஜெபிக்க மாட்டோம். நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் நமக்கு துரோகம் செய்து அநேக தீங்கான வழியில போறாங்க, பாக்குறோம், அனுபவிக்கிறோம், ஆனா என்ன பண்ண மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம். சரியான மல்யுத்தத்துல அவன் மல்யுத்த வீரனா இருந்தோம். சட்டத்தின்படி சட்டத்தின்படி அவன் அந்த மல்யுத்தத்தை நடப்பிக்க படாம இருக்கும்போது அவன் என்ன பண்ண மாட்டான்? முடிசூட்டப்பட மாட்டான். அல்லேலூயா. முடிசூட்டப்பட முடியாது. நம்ம முடிசூட்டப்பட்டோம்னா நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய கற்பனையில நம்ம தொடர்ந்து ஜீவியத்தை நம்ம ஜீவிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து செய்யறது ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு சில விஷயத்துல நான் விழுந்து போகிறேன், நான் இழந்து போறேன் ஆண்டவரே, நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கும் நம்மளை அவர் உயிர்ப்பிக்க, இன்னைக்கும் நம்மளை நம்ம கையை பிடிச்சு தூக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். 3:24. இதை தொடர்ந்து செய்யும் போது எப்படி நடக்குது பாருங்க ஒரு தேவ பிள்ளைக்கு. 23 வாசிங்க. நல்ல மைக்ல வாசிமா. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். பயமின்றி உன் வழியில் நடப்பாய். போனிடராது. வாசிங்க நான் தொடர்ந்து. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். படுத்துக் கொள்ளும்போது நீ படுத்துக் கொள்ளும்போது நித்திரை இன்பமாய் இருக்கும். ஆண்டவர் பாருங்க தொடர்ந்து சொல்ற 23 பாருங்க, பயமின்றி ஒரு வழியில நடப்பாய். பிசாசு கொடுக்கிற ஒரு பெரிய ஆயுதமே நமக்குள்ள பயம்தான் இல்லையா? நோய் பயம் கொடுப்பான், வருமான பயத்தை கொடுப்பான், எதிர்கால பயத்தை கொடுப்பான், ஏதேதோ பயம். நடக்காத காரியத்தை, நிகழாத காரியத்தை, வராத காரியத்தை நமக்கு நடக்கிற மாதிரி என்ன பண்ணுவான் பிசாசு? பயப்படும். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் போது, தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக் கொள்ளாம இருக்கும் போது, நம் சரியான வாழ்க்கையில முடிசூட்டப்பட வேண்டுமானால், இந்த முடி நமக்காக சூட்டப்படும் போது, இந்த கிரீடம் நமக்காக சூட்டப்படும் போது என்னென்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. 24 வாசிங்க. சடுதியான தீயிலும் துஷ்டர்களின் பாழ்கடிக்கும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிக்குண்டு அப்படியே முட்டுக்கட்டையா நிக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம சேர்ந்து ஆண்டவருக்காக உண்மையா வாழும்போது நம்ம வாழ்க்கை ஐயோ இப்படி வாழ்க்கை மாறிடுச்சேங்கிற ஒரு திகிலான வாழ்க்கையில, ஒரு திக்கற்ற நிலைமையில, ஒரு வேதனையான நிலைமையில நம்ம வாழ்க்கை ஒரு நாளும் மாறுவது கிடையாது. விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு நாளும் சிக்காது. நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்றாங்க பாருங்க. நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் யாரை தெய்வமாய் வைத்திருக்கிறேன் எனக்கு தெரியும் ஐயா. நீதிமான் துர்செய்தியை கேட்டால் என்ன பண்ண மாட்டானா? அசைக்கப்படுவதில்லை, பதற மாட்டான். துர்செய்தி வந்தால் என்ன பண்ண மாட்டான்? நீதிமான் பதற மாட்டான். பதட்டமாக மாட்டான், டிப்ரெஷன் ஆக மாட்டான், வேதனை அடைய மாட்டான், அழுவ மாட்டான், புலம்ப மாட்டான். ஏன்? அவனுக்குள்ள உள்ளான ஆண்டவர் வைராக்கியமாய் பெரியவராய் இருக்கிறார். ஆண்டவர் நீங்க சொல்ற ஒரு காரியம், நீங்க சிக்குண்டவர்களாய் ஒரு சில காரியத்தை விட முடியாம இருக்கிறீங்களா? இன்னைக்கு விடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
ஏசப்பா உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஏசப்பா உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஏசப்பா உங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாக நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.